பயங்கர வெறியோட கம்சன் தேவகியோட வீட்டுக்கு வராரு. அவங்க கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்த குழந்தைய வாங்கி செவுத்துல மோதி கொள்றாரு. அதை பார்த்து தேவகியும் வசுதேவரும் கதறி அழுகுறாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட கூடாதுங்கிறதுக்காக அவங்கள சிறைச்சாலையில வந்து அடைக்கிறாரு. அவரை தடுக்கலாம் வந்த அவருடைய தந்தை உக்ரசேனரையும் சிறையில அடைச்சிட்டு அந்த நாட்டுக்கு கம்சனே மன்னன் ஆகுறாரு. அடுத்து தேவகிக்கு பிறக்கக்கூடிய 6 குழந்தைகளையும் கம்சன் வரிசையா கொண்டுகிட்டே வராரு. தேவகி 7வது முறையா கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த தடவை கிருஷ்ணர் தன்னுடைய யோக மாயை மூலமா தேவகியோட வயிற்றுல இருக்கக்கூடிய கருவை வாசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோகிணியோட வயிற்றுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த நேரத்துல ரோகிணி ஏற்கனவே கர்ப்பவதியா இருந்ததுனால இந்த 2 கருக்களும் ஒண்ணு சேர்ந்து பயங்கர பலம் பொருந்திய ஒரு மகனா ரோகிணிக்கு பலராமன் பிறக்கிறாரு. தேவகியோட 7வது கர்ப்பம் கலைஞ்ச செய்தி கம்சனுக்கு தெரிய வருது. 8வது முறையா தேவகி கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த கடைசி குழந்தைய கொல்றதுக்காக பயங்கர வெறியோட கம்சன் காத்துக்கிட்டு இருக்காரு.